பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு வசனம், என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல மோசேயை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு பாப்போமா? மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வசனம் என்னாகமம் 12வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா மோசே பிறந்து வளர்ந்ததெல்லாம் யாத்ராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஆண்டவர் மோசேய இவ்வளவு மிகுந்த சாந்த குணம் உள்ளவர்னு சொல்றாரு. ஆனா மோசேயோட சரித்திரத்தை திரும்பி பாத்தீங்கன்னா மோசே ஒரு கொலை செய்தவர். அது தெரியுமா உங்களுக்கு? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11, 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு எகிப்தியன் அவருடைய சகோதரரை அடிக்கிறத பார்த்த உடனே மோசேக்கு கோபம் வந்து அவர் அங்கும் இங்கும் பார்த்து யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த எகிப்தியனை அங்கேயே வெட்டி கொன்னு புதைச்சு போடுறாரு. மோசே அவ்வளவு கோபக்காரனா இருந்திருக்கிறார். மோசேக்கு ஒரு மனிதனை கொலை செய்கிற அளவுக்கு மூர்க்க கோபம் உண்டாயிருந்தது. ஆனா இந்த என்னாகமம் புஸ்தகத்துல கர்த்தர் சொல்றாரு, மோசேயை போல இந்த உலகத்திலேயே சாந்த குணமானவர்கள் யாருமே இல்லைன்னு. அது எப்படி? அவ்வளவு கோபக்காரனா இருந்த மோசே கர்த்தர் அழைத்ததும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறார். அவர் கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அவருடைய குணாதிசயம் மாற்றப்படுகிறது, அவருடைய சுபாவம் மாற்றப்படுகிறது. ஒருவேளை முற்காலங்களில நம்ம பாவிகளாய் பாவத்திலே வாழ்ந்திருக்கிறவங்களாய் இருந்திருக்கலாம். கோபம், மூர்க்கம், எல்லா விதமான கெட்ட சுபாவங்களும் நமக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம வந்த பிறகு நம்ம சுபாவம் மாறிவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தரே சாட்சி கொடுப்பார். நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் உண்மையாய் நடக்கும்போது ஆண்டவர் முற்பாவங்களை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுவது இல்லை. இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நமக்கு என்ன நல்ல குணங்கள் இருக்குதோ அதை கர்த்தர் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுவார். கர்த்தரே சாட்சி சொல்லுவார். ஒருவேளை நீங்க முற்காலங்கள்ல பாவிகளா இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையாய் நடந்திருந்தீங்கன்னா அதுல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுத்திருப்பார், ஆனால் உங்களை கொண்டும் சாட்சி கொடுப்பார். உங்க முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் சாட்சி கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க.